ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம டைப் ரைட்டிங் சம்மந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் சீனியர் கிரேட். சரிங்களா? இதில் செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இருக்கும். ஒன்று ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று லெட்டர். ஸோ அதில் நம்ம லெட்டர் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஜூனியர் கிரேடுக்கே நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பேசிக் கால்குலேஷன்லேருந்து எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ சீனியர் கிரேட் நமக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பேசிக் கால்குலேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் டைரெக்டாக கால்குலேஷனுக்குள்ளே போயிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இதுலேயே மாடல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொஷினுக்கான ஆன்சர் கால்குலேஷனை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேசிக் இங்கே கொடுத்துருக்க இந்த மாடலுக்கான கால்குலேஷனை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டால் தான் அடுத்த கொஷினுக்கு நம்மளாலேயே கால்குலேஷன் போட்டு சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லெட்டர்லையே நிறைய மாடல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா? அஃபிஷியல் லெட்டரில் ஃபஸ்ட்டு மாடல் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மார்ஜின் 10 to 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 to 70 எடுத்துப்போம், 20 to 80 எடுத்துப்போம், 30 to 90 கூட எடுத்துப்போம். உங்கள் மிஷினில் நீங்கள் என்ன டிகிரி செட் பண்ணி டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 10 to 70னா சென்டர் வேல்யூ என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 40, 20 to 80க்கு 50 வரும். தென் 30 to 90 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 60 வரும் சென்டர் வேல்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10 to 70 டிகிரி, 20 to 80, 30 to 90 இது வந்துட்டு பார்த்திங்கன்னா லெட்டருக்கு தான். சரிங்களா? ஸ்பீடுக்கும் சரி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரி நம்ம 10லேருந்து 75, 20லேருந்து 85, அப்புறம் 30லேருந்து 95 டிகிரி எடுத்துப்போம். சரிங்களா? இது லெட்டர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 10 to 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த 10 to 70 டிகிரிக்கான கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாடல்லையே கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து எப்போதுமே 20லேருந்து 80 வச்சு தான் கேல்குலேஷன் சொல்லுவேன். சரிங்களா? அதை தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹெட்லைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஹெட்லைன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஹெட்லைனுக்குமே நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நமக்கு 3 ஹெட்லைன்லையுமே ஹையஸ்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஹெட்லைன் தான். 24 ஸ்பேஸ் இருக்குது. செகண்ட் ஹெட்லைன் பார்த்திங்கன்னா 18, தேர்ட் ஹெட்லைன் பார்த்திங்கன்னா 23 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹெட்லைனை சென்டர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பெருசாக உள்ள ஹெட்லைனை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்லைன் தான் பெருசாக இருக்குது, 24 ஸ்பேஸ் இருக்குது. அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 12 கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், 20லேருந்து 80 டிகிரிக்கு தான் நான் கால்குலேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ 20லேருந்து 80 டிகிரி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய சென்டர் வேல்யூ என்ன, 50. 50ல் இந்த 12 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 38. ஸோ 38வது டிகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்லைனை டைப் பண்ணிவிடுவோம். சரிங்களா? அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு செகண்ட் ஹெட்லைன் பாருங்கள். இப்போ 24ல் 18 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 6 கிடைக்கும். சரிங்களா? அந்த 6ஐ நம்ம 2ஆக டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும். அந்த 3 ப்ளஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச டிகிரி இருக்கு இல்லையா, 38, இதோட ஆட் பண்ணோன்னா 41 கிடைக்கும். ஸோ அந்த 41வது டிகிரியில் செகண்ட் ஹெட்லைனை டைப் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஹெட்லைன் பாருங்கள், 23 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 24ல் 23 போச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும்போது அதை நம்ம பிரிக்க மாட்டோம், அப்படியே ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ இந்த 38ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 39. ஸோ 39வது டிகிரியில் நம்ம தேர்ட் ஹெட்லைனை டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நம்மளுடைய மார்ஜின்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். உங்களுடைய மார்ஜின் என்னவோ 10ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், 30ஆக இருக்கலாம்.
ஸோ மார்ஜின்லேயே நம்ம ஃப்ரம்ன்றதை டைப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரம்முக்கு மேலேயும் 2 லைன் ஸ்பேஸ், ஃப்ரம்முக்கு அப்புறமும் 2 லைன் ஸ்பேஸ் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் 2க்கும் ஃப்ரம் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ 2க்கு மேலேயும் 2 லைன் ஸ்பேஸ் வரும், 2க்கு அடுத்தும் 2 லைன் ஸ்பேஸ் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரம் டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், எப்போவுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி 5 ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம இங்கே டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை 25 டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். ஸோ இதெல்லாம் நம்ம டைப் பண்ணிவிடுவோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 2 டைப் பண்ணுவோம். 2 வந்துட்டு நம்மளுடைய மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இல்லையா? மார்ஜின்லேயே டைப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு 5 ஸ்பேஸ் கொடுத்துட்டு உள்ளே டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அட்ரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அட்ரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 52 ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணணும். சரிங்களா? இந்த ஹெட்லைன்லாம் நம்ம எப்படி சென்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதை நம்ம சென்டர் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ டோட்டல் ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 52. அப்போ இந்த 52வை நம்ம என்ன பண்ணுவோன்னா 2ஆல் டிவைட் பண்ணிப்போம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 52வை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 26 கிடைக்கும். அதை நம்மளுடைய சென்டர் வேல்யூ 50ல் மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா 24 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த 24வது டிகிரியில் தான் நம்ம இதை சென்டர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே எத்தனை ஹைஃபன் கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த ஹைஃபனை சென்டர் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம 5 ஹைஃபன் தான் டைப் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சென்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 50. சரிங்களா? அப்போது 50க்கு முன்னாடி 2 ஹைஃபன், 50க்கு பின்னாடி 2 ஹைஃபன், 50ல் வந்து ஒரு ஹைஃபன் வரும். ஸோ நம்ம இந்த ஹைஃபனை சென்டர் பண்ணணுன்றப்போ 48ல் ஆரம்பித்து 52 வரைக்கும் 5 ஹைஃபன் அடித்து சென்டர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த அட்ரஸை நம்ம சென்டர் பண்ணுறோம் இல்லையா? சென்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன்லையே ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. ஹைஃபனை கொடுத்துட்டு சென்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் 2 லைன் ஸ்பேஸ். சரிங்களா? அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாருங்கள், சேர்னு கொடுத்துட்டு எப்போவுமே நம்ம 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே மாடலில் கொடுக்கல. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம ஜூனியர் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ சேருக்கு அப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்பு ரெஃப். இது எல்லாமே நம்ம ஜூனியர் கிரேடில் சர்க்குலர் லெட்டரில் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? பார்த்திங்கன்னா சப்பு அண்ட் ரெஃப் இது வந்து நம்ம 30ல் ஆரம்பித்து 70ல் முடிப்போம். உங்களோட டிகிரி என்ன நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போது மார்ஜின் நீங்கள் 10 to 70 எடுத்திருக்கீங்க அப்படின்னா முன்னாடி 10 ஸ்பேஸ் கொடுக்கணும், பின்னாடி 10 ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா 20லேருந்து 60க்குள்ளே இந்த சப்பு ரெஃபை மட்டும் முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ நான் 20லேருந்து 80 வரைக்கும் எடுத்திருக்கேன். அப்போது முன்னாடி 10 ஸ்பேஸ் பின்னாடி 10 ஸ்பேஸ் விட்டேன்னா 30லேருந்து 70க்குள்ளே இந்த சப்பு ரெஃபை நான் டைப் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எப்போதும் நான் சொல்கிறது தான், இந்த ஹைஃபன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஹைஃபன் வந்து சப்பு ரெஃபில் வரும்போது மட்டும் ஹைஃபனுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பேஸு பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்பு ரெஃப் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஹைஃபன் கொடுக்குறோம் இல்லையா? இந்த சப்புக்கும் ரெஃபுக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெஃப் நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் ஹைஃபன் கொடுத்து சென்டர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை 48வது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். திரும்ப சொல்கிறேன், நான் சொல்கிறது 20லேருந்து 80 டிகிரிக்குள்ளது தான். ஓகேங்களா? இதுக்கு தான் பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணுறதுக்கு 48. நீங்கள் 10 to 70 எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 38ல் நீங்கள் சென்டர் பண்ணணும். 38ல் ஆரம்பித்து உங்களுக்கு 42ல் முடியும். சரிங்களா? ஹைஃபன். இப்போ நான் 20லேருந்து 80 எடுத்திருக்கேன். ஸோ 48 to 52. நீங்கள் 30லேருந்து 90 எடுத்திருக்கீங்கன்னா இங்கே 58லேருந்து இங்கே 62 வரைக்கும் நீங்கள் ஹைஃபனை சென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைஃபனை சென்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து
இப்போது பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? கண்டென்ட் ஆஃப் த லெட்டருக்குள்ளே வரப்போகிறோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே 5 ஸ்பேஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு பேராகிராஃபுக்கும் அடுத்த பேராகிராஃபுக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஓப்பன் பண்ணும்போதும் 5 ஸ்பேஸ் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், நேம் கொடுத்துருக்காங்க. இது 16 ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மொத்தம் 24 ஸ்பேஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட்டாக உள்ளதை எடுத்துப்போம் இல்லையா? பாருங்கள், கடைசி லைன் 24 ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இந்த 24 நம்மளுடைய லெட்டரை லாஸ்ட் நம்ம எங்கே வரைக்கும் முடிக்க போகிறோம்? 20ல் ஆரம்பித்து 80வது டிகிரிக்குள்ளேயே முடிச்சிடணும். ஸோ அப்போது நம்ம இந்த சைடில் வர எல்லாமே நம்ம 80க்கு தாண்டி போகக்கூடாது. அப்போ இங்கே 24 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? 80ல் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 56 கிடைக்கும். ஸோ இதை நம்ம 56வது டிகிரியில் அடிக்கணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் இந்த நேம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு நேராக நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இதை 24 எடுத்துப்போம். 24ல் இங்கே யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் நம்மளுக்கு 7 கிடைக்கும். அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோன்னா 3.5 கிடைக்கும். 0.5 நம்ம 1ஆக கன்வெர்ட் பண்ணிப்போமா? ஸோ 4 கிடைக்கும். அப்போ இந்த 4 இங்கே எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 56 கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 60. ஸோ 60வது டிகிரியில் இதை நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே பாருங்கள், 24ல் இந்த நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 16 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 16 நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 8 கிடைக்கும். சரிங்களா? 8 கிடைக்கும். அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும். அதோட அகெயின் இந்த டிகிரியை நம்ம ஆட் பண்ணோன்னு சொன்னிங்கன்னா அதே 60 தான் கிடைக்கும். ஸோ 60வது டிகிரியில் தான் நேமையும் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். பேராகிராஃப் முடிச்சிட்டதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி டைப் பண்ணுவோம். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அப்புறம் எப்போவுமே நம்ம 4 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் நெக்ஸ்ட்டு டைப் பண்ணுவோம். இது நம்ம எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சது தான். எதுக்காக இந்த 4 லைன் ஸ்பேஸ்னால் நேமுக்காக. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவ்வளோதான். நேமை டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள இந்த லைனை நெக்ஸ்ட்டு லைன்லேயே டைப் பண்ணிடணும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம 1 by 1 நிறைய கொஷின்ஸ்க்கான கேல்குலேஷனை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த மந்த்து ரிசல்ட் வரும். ஸோ டைப்பில் உங்களுடைய ரிசல்ட் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.